இன்றைக்கி தவா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: போன்லெஸ் சிக்கன் 1 LB, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் அரை டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/4 கப். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிர் வந்துட்டு நம்ம 1/4 கப் சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிஷ்லேயே வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எண்ணெய் ரொம்ப சேர்க்க போகிறது கிடையாது. நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன். சம்டைம்ஸ் நம்ம எண்ணெய் கூட சேர்க்காமலே இதை செய்யலாம். அதுதான் இதில் வந்துட்டு ஸ்பெஷலான விஷயம். ஸோ நம்ம எண்ணெயே இல்லாமல் இதை வந்து சமைக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் இந்த சிக்கன் வந்துட்டு டாப்பிங்ஸாக யூஸ் பண்ண போகிறதுனால இதில் நான் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்க்கல. பட் இப்போ நம்ம பெருசாக சாப்பிட போகிறோம், வெறும் ஸ்டார்டராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் லைட்டாக வந்துட்டு கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு மணி நேரமாச்சும் ஊற வைங்க. இப்போ கடாயில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு டைரெக்டாக அதில் போட்டுடலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு மணி நேரமாச்சும் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணி முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. மற்றபடி இதை நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய வேலை கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பட் டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வந்து இந்த 1 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணாமல் கூட இதை செய்ய முடியும். சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் விடுற தண்ணி, அப்புறம் அந்த தயிர் கலந்தோம்ல அந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்து வரும். சிக்கன் வந்துட்டு வேக ஆரம்பித்தோடனே நல்லா தண்ணி விடும். இப்போ வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். எப்போ வந்துட்டு தண்ணி குறையுதோ அப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு தனித்தனியாக பீஸாக வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ரை மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேலே கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிவிட்டு ஆனியன் பீஸ் கூட நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதை சும்மாவே வந்துட்டு ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் இதை வந்துட்டு நம்ம பீஸா டாப்பிங், அதுக்கப்புறம் லோடட் nachosக்கு அதுக்கெலாம் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணலாம். சிக்கன் பஃபுக்கு ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம். சில்லி சிக்கனில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் subscribe my channel Magical Binding. Thank you.